திருநள்ளாறு என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திக்கலாம் வாங்க. திருநள்ளாறு தெரியாதவங்க அநேகமாக யாருமே இருக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நவக்கிரக கோவில்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு வழிபாட்டுக்குரிய தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. இந்த மாதிரி நவக்கிரக தலங்கள் பரிகார தலங்களாக இருக்கு. அங்க போய் நீங்க வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த கிரகங்கள் யாரால் நலன் பெற்றது, அந்த கிரகங்களுக்கு அருள் புரிந்த மூர்த்தி யார், அந்த தெய்வத்தை தான் நாம பிரதானமாக கொண்டு வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரகத்துக்கிட்ட சொல்லிட்டு வரணும். பெருமானே, நான் இவர்கிட்ட வழிபாடு பண்ணியிருக்கிறேன், சுவாமி என்ன காப்பாத்துவார், நீயும் எனக்கு அருள் பண்ணு அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணுமே தவிர, நாம நினைச்சுக்கிறது என்ன, திருநள்ளாறுனா சனீஸ்வரனை மட்டும்தான் கும்பிடணும் அப்படின்னு. அப்படி இல்லை. திருநள்ளாறு என்கின்ற திருத்தலத்திற்கு நாயகனாக விளங்கக்கூடியவர் தர்பாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற அழகான சிவபெருமான் தான். இந்த சிவபெருமான் தான் இங்கு பிரதானம். சனி பகவான் முதல்ல யாரை பிடிக்க மாட்டார் அப்படின்னா, சனீஸ்வர பகவான் முதல்ல ஒழுக்கம் உள்ளவர்களையும், எங்க அவங்களுக்கு தப்பில்லையோ அந்த இடத்துல அவங்கள பிடிக்கவே அவருக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒழுக்கத்தோடு உண்மையான பக்தியோடு வழிபட தான் இந்த தலத்துக்கு போறோம். அதே மாதிரி சனீஸ்வர பகவான் யாரால் நலன் பெற்றார், ஏன் இந்த தலத்துல அவருக்கு அப்படி ஒரு சிறப்பு அமைந்தது, அப்ப இந்த தலத்தினுடைய வரலாறை சரியா நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? ஆதியில இந்த இடம் தர்பை காடாக அமைந்திருந்தது. இங்க எழுந்தருளிய மூர்த்திக்கு ஆதிமூர்த்தி அப்படின்னே பேரு, தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். அதாவது தர்பை காட்டில் முளைத்தவர். அப்போ சுவாமி இங்க சுயம்ப. இந்த பெருமானை வழிபட்டு பல நலன்களும் வரங்களும் பெற்று சிவபெருமானுடைய அனுகிரகத்தினாலே இருக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அதனால சனீஸ்வரனுக்கு நன்மை செய்த கடவுள், எல்லாருக்கும் அருள் புரிந்த தெய்வம் யாருன்னா சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் தான். அப்ப இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த கோவில்ல முதல்ல போன உடனே யாரை கும்பிடணும், தர்பாரண்யேஸ்வரரை தான் வழிபாடு பண்ணணும். அப்படி இந்த கோவில்ல இருக்கிற அம்பாளுக்கு பேர் என்னன்னா போகமார்த்த பூன்முலையாள் அப்படின்னு அம்பாளுக்கு பேரு. அழகான அம்பாள் இந்த அம்பாள். சுவாமியும் அம்பாளும் இவ்வளவு சிறப்பா இருக்கிற போது இங்க இருக்கக்கூடிய தியாகராஜா எவ்வளவு சிறப்பாக இருப்பார் யோசிச்சு பாருங்க. அதனால்தான் இந்த பதிவை ஆரம்பிக்கிற போதே முதல்ல சனீஸ்வரனை பத்தி சொல்லிட்டு எப்படி கும்பிடணும், அவருக்கு யார் அருள் பண்ணா அப்படின்னு நான் இந்த சிவபெருமானை பத்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இனிமே நீங்க திருநள்ளாறு போறீங்க அப்படின்னா முதல்ல வழிபட வேண்டியவர் சுவாமி தான். அதற்கு பிறகு சனீஸ்வர பகவானை வணங்கி நம்முடைய பிரச்சனை எல்லாத்தையும் சிவபெருமான் கிட்ட முழுமையா விட்டுட்டு சரணாகதித்துவமாக அவரை முழுக்க முழுக்க சரணாகதி அடைந்து வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சனி பகவானுடைய தொல்லையும் இருக்காது. வேண்டிய அனைத்து வகையான நலன்களையும் தர்பாரண்யேஸ்வரர் நமக்கு அருளி